குருநாதா, எல்லாருக்கும் தீபாவளி திருநாள் நமஸ்காரங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். தீபாவளி அப்படின்னாலே தீபஜோதி வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய ஆலயம் திருவாரூர் மாவட்டத்தில் கூத்தனூரில் ஷீரடி சாய்நாதருடைய தர்பார் இருக்குது, பாபாவினுடைய ஆலயம். வருஷா வருஷம் இவ்வாலயத்தில் தீபத் திருநாள் அன்னைக்கு, அதாவது தீபாவளி அன்று விடிய கார்த்தால் 3-4 மணிக்கெல்லாம் இந்த மாதிரி தீபங்களை ஏற்றி பாபாவுக்கு காக்கடை ஆரத்தி எடுக்கிறதுன்றது வழக்கமாக கொண்டிருக்கோம். ரொம்ப ஒரு மனதுக்கு இணையதான நேரம், பிரம்ம முகூர்த்த நேரம். அந்த நேரத்தில் இந்த மாதிரி தீபஜோதிகள்னாலேயே சாய்நாதருக்கு ஒரு காக்கடை ஆரத்தி எடுத்தால் எப்படி இருக்கும், கொஞ்சம் எல்லாரும் யோசனை பண்ணி பாருங்களேன். இதே நம்மளுடைய வீடு முழுக்க இதே மாதிரி தீபங்களை ஏற்றி நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வத்தையோ குருநாதனையோ ஆராதனை பண்ணால் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். எல்லோரும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். தீபம் ஏற்றுறதுனுடைய தத்துவம் என்ன அப்படின்னா, தீபம் ஒரு வீட்டில் ஏற்றப்படுது, பக்தி பூர்வமாக ஏற்றப்படுது அப்படின்னா அவர்களுடைய வீடுகளில் மட்டுமில்லை, அந்த வீட்டில் இருக்கிறவருடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய இருட்டை அந்த தீபமானது போக்கிடும். அந்த தீபம் வேறு, பகவான் வேறு, குரு வேறு அல்ல. தீபத்தினுடைய சொரூபமே பகவானும் குருநாதனும் தான். அதுவும் சாய்நாதருக்கு சொல்லவே வேண்டாம். தீபமேத்துறது அவருக்கு ரொம்ப பிரீதி அப்படின்றது நம்மலாம் சச்சரிதத்தில் படிச்சிருப்போம். ஸோ அதனால் இந்த கூத்தனூர் ஷிரடி சாய்பாபா ஆலயத்தில் தீபத் திருநாளான இன்று, தீபாவளியான இன்று விடிய கார்த்தாலேயே இந்த மாதிரி ஒரு தீபஜோதியை ஏற்றி குருநாதருக்கு காக்கடை ஆரத்தி எடுத்த பொழுது மனதுக்கு ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம். விளக்கை ஏற்றக்கூடிய நேரத்தில், சந்தர்ப்பத்தில் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சர்வ ஜீவராசிகளுக்காகவும் அனைத்து ஜனங்களுக்காகவும் இந்த தீப திருநாளை கொண்டாட முடியாமல் இருக்கக்கூடியவர்களுக்காகவும் அனைவருக்காகவுமே பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த உலகத்தினுடைய சேமத்துக்காக இப்படிப்பட்ட ஒரு தீபஜோதியை ஏற்றி வழிபாடு செய்தோம். அதனுடைய ஒரு பதிவைத்தான் உங்கள் எல்லாருக்கும் சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன். எல்லாரும் தீபஜோதி வழிபாட்டை அவசியம் அவர்களுடைய வீட்டில் ஏற்றி குருநாதனை வழிபடணுங்கிறத சொல்லிக்கிறேன். ஓம் சாய்ராம்.